அடுத்து அது பெற்றோர்கள் தான் இந்த மாணவர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறார்கள் என்று சொல்வதற்காக திருமதி புனிதா சோம் அவர்கள், மித்திரனின் தாயார் அவர்கள் இங்கே பெற்றோர்கள் தான் என்று வாதிட வருகிறார்கள். பட்டிமன்றத்தின் நடுவர் ஐயா திரு சையது முகமது ஷரீப் அவர்களே, இரண்டு அணியின் அறிஞர் பெருமக்களே மற்றும் ஆசிரியர் பெற்றோர்கள் அனைவருக்கும், இன்றைய மாணவர்கள் நாளைய சமுதாயமாக விளங்கும் மாணவர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். இப்ப கோமதி மேடம் சொன்னாங்க இல்லையா, நான் ஆசிரியரா இருக்கிறதுனால தான் தன்னோட கணவரை குக்காக்கிருக்கேன்னு சொன்னாங்க. ஆனா ஒவ்வொரு பெற்றோர்களும் குக்காவும் இருக்காங்க, எல்லா வேலையும் செய்யறாங்க, சாயந்தர நேரத்துல தன்னோட பிள்ளைகளுக்கு ஆசிரியராகவும் இருக்கிறாங்க. அப்போ பெற்றவங்க பாத்துக்கிறாங்களா, ஆசிரியர்கள் பாத்துக்கிறாங்களா? ஆசிரியரா மட்டும்தான் இருக்காங்களே தவிர்த்து பெற்றோராவும் மாறி பார்க்கணும்ன்றதுதான் என்னோட கருத்து. ஆசிரியரா இருக்கிறனாலதான் கணவரை குக் ஆக்கிருக்காங்க. அதான் ஆசிரியரா இருக்கனாலதான் கணவரை குக் ஆயிருக்காங்க. ஆசிரியரா இருந்து கணவரை படிக்கலாம் வச்சிருக்கணும், குக் ஆக்கி இருக்க கூடாது. புனிதா, அவங்க ஆசிரியரா இல்லாம இருந்தா கணவரை மக்க ஆக்கிருப்பாங்க. இது குக்காவாத ஆக்குனாங்களா? அதுக்கு ஆசிரியர் தொழிலாவது பயன்படுது. உங்க எல்லாருக்கும் சச்சின் டெண்டுல்கர் தெரியும். சச்சின் டெண்டுல்கர் ஒரு ரீசெண்டா ஒரு புக் எழுதி இருந்தாரு. அந்த புக்கு யாருக்காவது தெரியுமா? இந்த புக்கோட பேர் தெரியுமா? தெரியாதா? நீங்க ஆசிரியரா? நான் ரெண்டுமே பண்ணுவீங்க, அதனாலதான் கேள்வி கேக்குறீங்க. கேள்வி கேட்காதீங்க. அந்த புத்தகத்தோட பெயர் வந்து அப்படின்னு அவர் ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக் எழுதி 2 நாள்ல 2 லட்சம் காப்பி வித்திருக்காங்க. அந்த புக்ல 3வது பக்கத்துல அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, எனது தந்தை தான் எனக்கு குருவாக இருந்து என்னை வழி நடத்துகிறார் என்பதுதான் அந்த புத்தகத்தில் இருந்தது. என்னோட தந்தை எனக்கு சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்த ஒரே ஒரு நம்பிக்கை, நீ நல்ல சிறந்த பண்போடையும் நல்லாவும் வளரணும், எனக்கு நீ நல்லா படிச்ச அந்ததெல்லாம் வேண்டாம், என் மகன் சிறந்த பண்புள்ளவன் என்று எல்லாராலும் போற்றப்படணும் அப்படின்னு சொல்லி அதுல எழுதியிருந்தாரு. அப்போ ஒரு தந்தை தான் தன்னோட வெற்றிக்கு காரணம் என்று அந்த புத்தகத்தில் அவர் எழுதியிருந்தார். அதே போல் ஒவ்வொரு பெற்றோர்களும் தன் பிள்ளையை ஊக்குவிப்பதில் தான் மிக சிறந்த முயற்சி எடுக்கிறார்கள். எந்த பிள்ளையும் ஒரு ஆசிரியர் வந்து நீ படிக்கல அப்படின்னு சொல்லி முதல்ல யாருக்கு சொல்றாங்க? ஆசிரியர்கள் தாமேலியா குற்றம் சொல்லிக்கிறாங்க. நான் அந்த பிள்ளைய படிக்க வைக்கலன்னா சொல்லிக்கிறாங்க. 40 பிள்ளைங்க இருக்கு, 40 பிள்ளையும் நல்லா படிச்சிடாது. 10 பிள்ளை நல்லா படிக்கும், 10 பிள்ளை கம்மியா படிக்கும். ஆனா கம்மியா படிக்கிற பிள்ளைக்கு தான் நிறைய நம்ம இது பண்ணணும். ஆனா உடனே என்ன சொல்றாங்க, கூப்பிட்டு வாங்க உங்க பிள்ளை நல்லாவே படிக்க மாட்டேங்குது, உங்க பிள்ளைய நீங்க நல்லா வீட்டுல வச்சு சொல்லி கொடுங்க அப்படிதான் சொல்றாங்க. நான் நல்லா சொல்லித்தரது அந்த பிள்ளைக்கு புரியல, நான் இன்னும் நல்லா சொல்லி கொடுக்கணும் எந்த ஆசிரியரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ பெற்றவங்க என்ன செய்யறாங்க, என் பிள்ளை படிக்கலாம் இருக்காண்டி என் பிள்ளை ஸ்கூலுக்கு போவேனால சொல்றாங்க. வீட்டுல உட்காந்து அந்த பிள்ளைக்கு என்னென்ன பண்ண முடியும், நம்மளால என்ன பண்ண முடியும்னு அந்த பிள்ளைக்கு ஊக்குவிச்சு அந்த பிள்ளைய வழி நடத்தி கொண்டுட்டு போறாங்க. நீ படிக்கல அதனால வீட்டுல இருன்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு இந்த ஆசிரியர்கள்லாம் வந்திருப்பாங்களா? வந்திருக்க மாட்டாங்க. கரெக்ட். அதனால பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை ஊக்குவிக்கிறது மிக முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. 2வது, ஒரு குழந்தைக்கு முடியலைன்னு சொன்னான்னு உடனேயும் டீச்சர்ஸ் உடனே தாயா மாதிரி இந்த பிள்ளைய பக்கத்துல உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்து மாத்திரை வாங்கி கொடுத்து பாத்துக்கிறாங்களா? உடனே வீட்டுக்கு ஒரு போனு, உங்க பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை சீக்கிரம் வந்து கூட்டு போங்க சொல்றாங்கல்ல, போன் வருது இல்ல. அப்போ அந்த பிள்ளைய தாயா இருந்து எங்க பாத்துக்கிறாங்க? பெற்றோர்கள். ஆசிரியர்களா மட்டும்தான் இருக்கிறாங்க, பெற்றவங்க தான் ஆசிரியராகவும் இருக்காங்க, பெற்றோர்களாகவும் இருக்கிறாங்க. அப்ப பெற்றோர்கள் பங்குதான் மிக முக்கியமான பங்கு என்று வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஒரு பையனை கூப்பிட்டு, என்னடா நீ 95 மார்க் அவன் எடுத்திருக்கான் பக்கத்து வீட்டுக்காரன், நீ 19 மார்க் தானே எடுத்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஒரே டீச்சர் தானேப்பா சொல்லி கொடுக்காங்க, ஏன் உனக்கு படிக்க முடியலையா, ஏன் அவனை மாதிரி மார்க் எடுக்க முடியலைன்னு சொல்லி கேட்க அந்த பையன் சொல்லலாம். இல்லை அவனுக்கு அப்பா வேற எனக்கு அப்பா வேற அப்படிங்க. அதனால டீச்சர்ஸும் குறை சொல்ல முடியாது, அப்பா அம்மாவை குறை சொல்ல முடியாதுங்கிற மாதிரி இந்த மாதிரி யார் தன்னுடைய அந்த வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிறாங்களோட எதிர்காலத்தை தீர்மானிப்பது யார் அப்படிங்கிறதான் இந்த தலைப்பு. 10ஆம் வரைக்கும் நம்ம சொல்லி கொடுத்துட்டு பாஸ் பண்ணி விட்டு 8ஆம் வரைக்கும் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பாஸ் பண்ணி விட்டுறலாம்ட்டாங்க
டீச்சர்ஸே வேண்டியதில்லை அப்போ. அதனால் 8th வரைக்கும் எல்லாரும் பாஸ் பண்ணி விட்டுட்டாங்கன்னா அப்புறம் இவங்க எதிர்காலத்தை எப்படி தீர்மானிப்பாங்க?